ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பங்குவர்த்தகம். ஸோ நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட அப்டேட் பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க இப்படி நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம ஆல்ரெடி ஒரு சேனலுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி சேனலோட பாட்டமில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருந்திருக்கு. ஸோ ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் சேனலில் பிரேக் பண்ணியாச்சு. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஜோன் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வந்து நல்ல ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன். நாளைக்கு வந்து திருப்பி பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம ட்ராப் பண்ண இந்த லெவலான ரெசிஸ்டன்ஸான மார்க்கெட் இதை ஹிட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,702 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் போகும்போது இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் 23,740. ஸோ அதையும் உடச்சது அப்படின்னா ப்ரீவியஸ் லெவல் அதுக்கு அடுத்த லெவலான 23,818. ஸோ இந்த 3 லெவலில் வந்து மார்க்கெட் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 23,556 நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஸோ அதை உடச்சு மார்க்கெட் கீழே ட்ராவல் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,502 அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதே மார்க்கெட் உடச்சது அப்படின்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆனால் இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதே இடத்துல தான் இங்கேயும் இன்றைக்கி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதை உடச்ச அது அந்த லெவலில் மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 23,438 வரைக்கும் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகி அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ இந்த 2 லெவலில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சேனலுக்கு வெளியில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ வெளியில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் அதுக்கப்புறம் உள்ள போய் இந்த இடத்துல எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் சேனலை பிரேக் பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ணி பெரிய மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் கொடுக்க முடியல. ஸோ இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் மட்டும் ட்ரேடிங் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிலேருந்து மத்தியானம் 3 வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இப்போ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 51,518 அப்படின்றது ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அது கீழே மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சேனலோட பாட்டமான 51,372 வரைக்கும் வரலாம். ஸோ அது கீழே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 51,236. ஸோ இந்த 3 லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ 51,670 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதை உடச்சு மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 51,829 இருக்கும். ஸோ இந்த 2 லெவலில் வந்து மார்க்கெட் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டாக் ஆப்ஷனில் ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருந்தோம். ஸோ எங்கே பை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம். ஸோ 6.70 பை பண்ணியிருந்தோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் வச்சுருந்தோம். ஸோ 5.40 அப்படின்ற ஜோன் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.30 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஜோன் வரைக்கும் ஹைட்டில் வந்து டார்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் முடிச்சு இந்த க்ளோஸ் பண்ண டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 ரூபாவில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணோம் இன்றைக்கி. கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1:2 அப்படின்ற ரேஞ்சில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து மோஸ்ட்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது இல்லை, ஸ்டாக் ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்த அதே இடத்துல திரும்பவும் செகண்ட் என்ட்ரி கிடச்சிருந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல செகண்ட் என்ட்ரி ஒன்று கிடச்சிருந்தது. பட் எடுக்கலை, ஒரே என்ட்ரியோட இன்னைக்கு முடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல திரும்பவும் அதே லெவலில் எக்ஸாக்டாக என்ட்ரி கொடுத்து அதில் லோயர் லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா திரும்பவும் அதே டார்கெட் அடிச்சிருக்கு மார்க்கெட்டில். ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்த்து நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ஓவரால் குவான்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1090 குவான்டிட்டி அவ்வளோ வந்துருந்தது ஒரு லாட்டுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6.70லேருந்து 10 கிட்டத்தட்ட 3 ரூபா 30 பைசா வந்து இதில் ப்ராஃபிட் கிடச்சிருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,900 கிட்ட இன்றைக்கி வந்து இதில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 1.5 பாயிண்ட் தான். ஸோ ஸ்டாப் லாஸ் 2,000 வச்சிங்க அப்படின்னா டார்கெட் கண்டிப்பாக 3,000லேருந்து 4,000 வச்சாகணும். அப்படி வச்சா மட்டும் தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் தான் அதிகமாக வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கோங்க, கால் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே சிங்கிள் கேண்டில் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் தான் ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டிக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் ஆல்ரெடி அதே மாதிரியே உடச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லெவல் சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 77,826 வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 78,019 செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நாளைக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 77,567 அப்படின்றது ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் உடச்சி கீழே க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 77,380 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை உடச்சி மார்க்கெட் கீழே ட்ராவல் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸில் வந்து மார்க்கெட் மறுபடியும் நாளைக்கு சப்போர்ட் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ இந்த 3 லெவலில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நான் கொடுத்துட்டேன். ஒருவேளை சேனலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து டார்கெட் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஹை. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ஓவரால் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் கன்சாலிடேஷன் மாதிரி தெரியுது. ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் கன்சாலிடேஷன் அப்படின்னா இதே டார்கெட் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே கொடுக்கும். ஸோ இதை ஒரு ஃப்ளாகாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரால் அந்த சேனலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த லெவல் டார்கெட்டை தூக்கி அப்படியே மேலே வச்சோம் அப்படின்னா இந்த லெவலுக்கான டார்கெட் நாளைக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கான ஓவரால் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 78,172 வரைக்கும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் கொடுக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதை வந்து நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்க்கான லெவல். ஸோ நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.